எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களோட நான் தொடர்பு கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 மாதத்துக்கு முன்னால நான் ஒரு 2 வீலரில் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், காலில் எலும்பு முறிவு, பெட் ரெஸ்டில் இருந்ததுனால உங்களோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. இப்போ ஓரளவுக்கு ஒரு 60-70% குணமானதுனால உங்களோட நான் தொடர்புக்கு வரேன். இந்த வீடியோவில் ஒரு புதிய விஷயத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதில் என்னன்னா, எனக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சது. ஏன்னா பெட் ரெஸ்ட்டுங்கிறதுனால ஓரளவுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சது. நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதில் ஒரு அற்புதமான புத்தகம் கிழக்கு பதிப்பகம் அப்படிங்கிற அந்த பப்ளிகேஷன்ஸ்லேருந்து வெளியான எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தமிழில் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னதம்னு சொல்லி தமிழில் அர்த்தம் வரும். அது எக்ஸலண்ட்னா சிறப்பானது, உன்னதம். அதாவது சொல்ல போனால் அதை விட சிறப்பானது இல்லைங்கிற மாதிரி கடைசி கட்டமாக வர மாதிரியான வார்த்தை. அது மிகவும் அற்புதமான வார்த்தை. எக்ஸலண்ட்டுங்கிறது அற்புதமான வார்த்தை. ஒருத்தன் நல்ல வெற்றி அடிச்சிட்டானா நம்ம வெல்டன் பாராட்டுற மாதிரி எக்ஸலண்ட் அப்படிங்கிற அந்த புக்கு தான் அது. என்னை மிகவும் பாதித்த புக்குன்னு கூட சொல்லலாம். அதனுடைய ஆசிரியர் பா. ராகவன் சொல்லிட்டு அவர் ஒரு செய்தியாளர் வித் ஆசிரியர் தான். இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரரை சந்திச்சு ஒரு பேட்டி எடுத்த ஒரு நிகழ்வு தான் அதில் சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். அந்த விளையாட்டு வீரர் சொன்ன அந்த வெற்றிக்கான சூத்திரத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா நான் படித்த புத்தகங்கள்ல மிகவும் சிறப்பான புத்தகங்கிறதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கல. இது ஒரு புத்தக விமர்சனம்ங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாழ்க்கையில எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேஜாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அறிவுரை சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை இல்லைன்னாலும் சரி, பட் சிறந்த ஒரு நிகழ்வுகளை நாம் சந்திக்கும் போது அதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்றதுல ஒரு சுகம் இருக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அதுல 2 பேருமே கத்துக்கிறாங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. வரிசையா அப்படிதான் சொல்லுவாங்க. காலங்காலமாக சில புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய அதே பாடங்களை தான் ஆசிரியர்கள் வாசிப்பாங்க, அதுதான் மாணவர்களுக்கும் போதிப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, போதிக்க 2 பேருமே புதுசான விஷயங்களை கத்துக்குவாங்க. மாணவர்கள் கேள்வி கேட்க புதுசா வரும். அப்ப ஆசிரியர்களும் தன்னுடைய பணியில எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அதை மேலும் 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 சிறப்பா செய்வாங்க. நாம நினைக்கலாம், அரைச்சமாவியா இருக்கிறாரு, அவர்களெல்லாம் போர் அடிக்காதனா. அப்படி ஒருபோதுமே அந்த ஆசிரியர்கள் நினைக்கிறது இல்லை. அப்படி நினைக்கிறவர்கள் ஆசிரியராக இருக்கிறதும் இல்லை. ஆசிரியர் பணி என்பது மிகவும் ஒரு அற்புதமான பணி. அதுவும் இந்த மாதிரி செய்தி ஆசிரியருங்கிற போது அதை விட இன்னும் சிறப்பான பணி தான். ஏன்னா பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரரை, அதுவும் உலகப்புகழ் அளவு பெற்ற விளையாட்டு வீரரை அவர் பேட்டி எடுத்ததுல, அந்த விளையாட்டு வீரர் இது எங்க நடக்குது, இந்த சம்பாஷணை எங்க நடக்குதுன்னா மெரினா பீச்சில் வாக்கிங்லயே நடக்குது. அவர் உலக அளவில் பெரிய அளவில் பிரபலமாகறதுக்கு முன்னால அவர் ரெஸ்ட்ல இருந்த போது அவரை சந்திச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அதுல அந்த விளையாட்டு வீரர் அந்த நிகழ்வை இவரோட பகிர்ந்துக்கிறாரு. இவருக்கு என்ன செய்தி ஆசிரியருக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, எப்படி இவர் வெற்றியாளராக மாறினார் அப்படிங்கறதான் கேள்வி. இல்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம போயிட முடியாது. ஏன்னா நாம வாழ்க்கைங்கிறதே ஒரு பயணம் தான். பிறப்பு ஆரம்பம், இறப்பு முடிவு. இது 2மே நமக்கு தெரியாது. நாம வேண்டி விரும்பி எல்லாம் பிறக்கல, நாம வேண்டி விரும்பியும் இறக்க போறதில்ல. இது 2ம் நம்ம கையில் இல்லை. அப்ப இடைப்பட்ட அந்த பயணம் நம்ம கையில இருக்கு. அந்த பயணத்துல நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லதா அமையுமா, கெட்டதா அமையுமா, வெற்றியாளராக வர முடியுமா, அல்ல தோல்வியாளராகவே இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான சிந்தனைகள் காரணமா இருக்குங்கிறத அந்த வீரர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை தான் நான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அந்த செய்தி ஆசிரியர் அந்த விளையாட்டு வீரரை கேட்கிறாரு, நீங்க ஒரு விளையாட்டுல வெற்றி அடையும் போது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் அந்த விளையாட்டு வீரர் சொல்றாரு, நான் வெற்றியை பத்தி எப்பவுமே கவலைப்பட்டதில்லை.
அதனால நான் என்ன நினைப்பேன்னா, எதிராளி என்கிட்ட எந்த விதத்துல தோத்தாரு, அவருடைய தவறு என்ன செஞ்சாரு, எப்படி அந்த தவறு செஞ்சு அவர் வந்து தோல்வி விட்டுறாருங்கிறத நான் உன்னிப்பா கவனிப்பேன். திரும்பவும் நான் வெற்றி அடையணும்னா அந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவேன். என்ன நான் ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டேன். வெற்றி அடையும் போது என்ன நான் ஆய்வுக்கு உட்படுத்த மாட்டேன். எதிராளி எப்படி தோல்வி விட்டுறாருங்கிறத மிக முக்கியமா நம்ம கவனிக்கணும். அவருடைய ஒவ்வொரு மூவிங்கையும் நான் பார்ப்பேன். ஏன் அவர் தோல்வி அடைஞ்சாருன்னு திரும்ப திரும்ப அது நான் வந்து அந்த வீடியோவை போட்டு பார்க்கும்போது, ஓ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நான் பாடம் கத்துக்குவேன் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான வார்த்தை பாருங்க. அவர் அந்த புக்கில் எக்ஸலண்ட் சொல்றது நிஜம் தானே. இந்த மாதிரி பலதர ஒரு 4-5 வெற்றியாளர்களை பற்றி அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். அதில் இந்த விளையாட்டு வீரர் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ அந்த நிருபர் கேட்குறாரு, செய்தி ஆசிரியர் கேட்குறாரு, சரி நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்கன்னா எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் அப்பயும் சொல்கிறார், தோல்வி அடைஞ்சிட்டா நான் தோண்டெல்லாம் போக மாட்டேன், எங்கே நான் தவறு செஞ்சேன்னு யோசனை பண்ணுவேன், அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுவாங்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மிகவும் அற்புதமான மெசேஜ் அதில் அடங்கியிருக்கு. நீங்கள் வெற்றி அடைந்தால் எதிரி தோல்வி அடைஞ்சிட்டான்னு வந்துட்டு நீங்க சந்தோஷப்பட வேண்டியதில்லை. நீங்க வெற்றி ஆயிட்டீங்கிறதும் சந்தோஷப்படுறதில்லை, அவசியமும் இல்லை. எதிராளி எப்படி தோல்வி அடைஞ்சாங்கிறதா மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு யுத்த காலத்திலேயே வந்து போர்லயே கூட எதிராளியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அடிக்கணும். அதுதான் குருஷேத்திரம், மகாபாரதம். எதிரியினுடைய பலம் என்ன தெரிஞ்சுன்னு கிருஷ்ணர் செஞ்சதுனாலதான் அதுல பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. கௌரவர்கள் தோற்றதுக்கு காரணம் அதுதான். கௌரவர்கள் வந்து தங்களுடைய பலத்தை நம்பினாங்க, பாண்டவர்கள் வந்து எதிரியினுடைய பலவீனத்தை நம்பினாங்க. அதுக்கு துணை புரிந்தது வந்து கிருஷ்ணர் தான். இது மகாபாரதம். அதே போல இந்த விளையாட்டு வீரர் இந்த சொல்ற இந்த விஷயங்கள் வந்து மிக 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 வாழ்க்கையில முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம்ங்கிறது தான் நான் வந்து இந்த ரெஸ்ட்ல இருந்தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. இது வந்து இந்த மாதிரிலாம் புத்தகம் வெளிவரதே அபூர்வம். அது என்ன எத்தனை பிரதி போச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா புத்தகம் அற்புதமான புத்தகம், கிழக்கு பதிப்பகம். அந்த புத்தகத்தின் தலைப்பு வந்து எக்ஸலண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. பா ராகவன்கிறது தான் செய்தி ஆசிரியரா இருக்காரு. அவர் சொல்றாரு, அதாவது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வரும்போது எதிராளி எப்படி தோல்வி விட்டுறாங்கிறத கவனிச்சோம்னா நமக்கு கர்வம் வராது. நாம தோல்வி வரும்போது எப்படி நாம தோத்துட்டோம் அப்படின்னு கவனிச்சோம்னாலும் அந்த தோல்வியினுடைய சிந்தனை நமக்கு வராது, அறவே வராது. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா வெற்றி தோல்வியை சகஜமா எடுத்துக்கணும். அதுல குறைகளை மட்டும் நாம பார்க்கணும், அப்பதான் வெற்றி அடைய முடியும். நிறைய பேர் தோத்துடுறாங்க வாழ்க்கையில. நிறைய பேர் தோக்குறது என்னன்னா தன்னுடைய பலத்தை மட்டுமே நம்பி இறங்கும் போதுதான் தோத்துடுறாங்க. அதுதான் பெரிய சிக்கலாயிடுது. இதுல வந்து இந்த அவர் சொல்ற அந்த விளையாட்டு வீரர் அந்த விளையாட்டுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைங்கிற பெரிய விளையாட்டு, நீண்ட விளையாட்டு. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் தான், நீண்ட விளையாட்டு. அந்த விளையாட்டுல நீங்க எப்பவுமே தோல்வியுறாத இருக்கணும் அப்படின்னா அந்த சூத்திரத்தை நீங்க பயன்படுத்தணும். அதுதான் இன்றைய வீடியோவில் நான் நீண்ட நாள் கழிச்சு உங்களோட நான் பகிர்ந்துக்க போற ஒரு அற்புதமான விஷயம் இதுதான். அந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லையும் கிடைக்கலாம், அல்லது நீங்க விபிபி மூலியமாகவும் வாங்கிக்கலாம். கிழக்கு பதிப்பகம், நீங்க பப்ளிகேஷன்ஸ் கிழக்கு பதிப்பகம் தான். அது ஆசிரியர் வந்து பா ராகவன், புத்தகத்தின் பேர் எக்ஸலண்ட். அந்த புக்கு இதுதான். படிக்கணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க, வாழ்க்கையில தோல்வி அடையக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவங்க, எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி. அதான் அன்புக்கரங்கள் படத்துல சிவாஜி கணேசனுக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், தன்னை போல பிறர் என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே எழுது. உண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்துக் கொடுத்தது யாருங்கன்னு பாடுவார். அதுதான் அவர் சொல்வார், தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. ஒரு மனிதன் நீங்க வெற்றி அடையணும்னா அவனுடைய ஸ்டேஜில் இருந்து நீ உங்களை பார்க்கணும். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வாடிக்கையாளரா இருந்துதான் உங்க கடையை நீங்க நோக்கணும். அப்பதான் வந்து உங்களுடைய அந்த வியாபாரம் விருத்தி அடையும், வெற்றி அடையும். நீங்க முதலாளி ஸ்தானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமருடைய ஒரு கஸ்டமருடைய கோரிக்கையை உங்களால புரிஞ்சிக்க முடியாதே போயிடும். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நீங்க கொடுக்கும்போது வாழ்க்கையில வந்து தோல்விங்கிறதுக்கு, வியாபாரத்துல தோல்விங்கிறதுக்கு அறவே அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா எதிராளியினுடைய பலவீனம் என்னன்னு பார்க்கணும். அந்த இடத்த தொட்டோம்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன். இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.